நாங்கள் சைனீஸ் டெம்பிளுக்கு போனோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இது வந்து சைனீஸ் கோயிலுக்கு அந்த பேக் சைடில் இருக்க பிளேஸ். பெரிய இடமா இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப பெரிய கோயில், நிறைய பேர் வந்து போகிற இடம். ஸோ நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இதை இப்போ பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெயில் மட்டும் இல்லாமல் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா ரியலி சூப்பர் பிளேஸ் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? அதை தாண்டி அந்தாண்டே கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போகலை. இங்கே மட்டுமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அழகாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் கொஞ்சம் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, அந்த கூட்டமாக இருந்துச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு சங்கு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஊதணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி வரா மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அண்ட் அழகாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே பண்ணி நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. செகண்டாக ஊதும்போது ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்க இந்த ஆன்ட்டி ஊதுனாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் வயசானவங்களாம். ஆனால் வந்து அவங்க ஊதும்போது அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து போணுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்து அன்பு தான் போய் ஊதுனாங்க. நானும் வந்து சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் போயிட்டாங்க. சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் ஊதிக்கிட்டு இருந்தேன். சரி எனக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஊதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறத அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு 2 பேராக போட்டி போட்டுட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்து இருக்க தண்ணி எல்லாத்தையும் இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.